السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் பேரன்பும் பெருக்கிருபையும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெருக்கிருபையும் என்றென்றும் நிகழட்டும் என்று கூறியவனாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்த பிறகு இந்த உலகத்திலே அல்லாஹ் பலவிதமான படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக சிறந்த படைப்பாக நம் மனித படைப்பை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களை அல்லாஹ் எதற்காக படைத்தான்? நம் அனைவர்களுக்கும் மிக ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விதான், நாம் ஏன் படைத்தோம் என்ற ஒரு கேள்விதான். அது மிக ஆழமான ஆன்மீகமான ஒரு கேள்வியாகும். அந்த கேள்விக்கு அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகிறான்: வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மேலும் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கிறேன். அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான்? அவனை வணங்குவதற்காக வேண்டிதான் இந்த உலகத்திலே நம்மையும் ஜின்களையும் படைத்திருக்கின்றான். ஆனால் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வை வணங்குவதை தவிர மற்ற அனைத்து செயல்களையும் செய்கின்றார்களே. எந்த அளவிற்கு என்று பாருங்கள். அல்லாஹ் நம்மை அவனை அஞ்சி அவனை வணங்குவதற்காக வேண்டிதான் முழுக்க முழுக்க இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கின்றான். மாறாக இன்றைய காலத்திலே அனைத்து செயல்களையும் செய்கின்றார்களே. எந்த அளவிற்கு என்று பாருங்கள். நாம் பிறந்ததற்கான காரணம் என்ன? ஒன்று, அல்லாஹ் அறிந்த பின் அல்லாஹ்வை இபாதத் செய்வது, அல்லாஹ்வை வணக்க வழிபாடு செய்வது. மற்ற தவிர இன்றைய காலத்திலே அல்லாஹ்வை தவிர மற்ற எதையும் வணங்குவதில்லை. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டாவது, நல்ல அமல்கள் செய்வது. நாம் ஒரு அல்லாஹ்வை அறிந்த பின் அந்த இபாதத் செய்யும் பொழுது நல்ல அமல் செய்ய வேண்டும். தொழுகணும், இபாதத்து, தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது போன்ற நல்ல அமல்களை செய்யணும். பிறருக்கு உதவணும் போன்ற பலவிதமான செயல்களை செய்ய வேண்டும். மூன்றாவதாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மற்றவர்களுக்காக நாம் உதவுவது, மற்றவர்களுக்கு நன்மை புரிவது. நான்காவதாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இறுதி இலக்காக நம்மளுக்கு சொர்க்கம் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்று பார்த்தால், நாம் செய்யும் அமல்கள் எல்லாம் நல்ல அமலாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி அமல்களை செய்தால் நாம் செய்த அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு செல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு 3 நபர்களை அல்லாஹ் விசாரித்தான்.
செல்வத்தை கொடுத்தவரை அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான் நாளை மறுமையிலே. அவரிடம் அல்லாஹ் கேட்பான், நான் உன்னிடம் செல்வம் கொடுத்தனே, நீ அந்த செல்வங்களை எவ்வாறு செய்தாய் என்று கேட்பான். அப்பொழுது அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், நான் உன் பாதையிலே செலவிட்டேன், உன் பாதையில் தானம் தர்மம் செய்தேன் என்று அந்த மனிதன் கூறுவான். அதுக்கு அல்லாஹ் சொல்வான், பொய் சொல்லாத, நீ ஒரு கொடை வல்ல, நீ ஒரு நல்ல தாராள மனிதன் என்று உன்னை பிறர் சொல்லணும் என்று நீ நினைத்து நான் கொடுத்த பொருளாதாரத்தை அனைத்தையும் நீ அதன் பக்கம் செலவிட்டாய். நீ போ நரகத்துக்கு செல் என்று சொல்லுவான் அல்லாஹ். அடுத்ததாக, இந்த உலகத்திலே நல்ல கல்வி ஞானத்தை நல்ல ஒரு அறிஞராக அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால் அந்த மனிதன் இந்த உலகத்திலே அந்த கல்வியை எவ்வாறு பயன்படுத்துகிறான்? நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த மனிதனிடம் கேட்பான், நான் உனக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தேனே, நீ அதை எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று கேட்பான். அல்லாஹ், நான் இந்த கல்வியை பிறருக்கு போதித்தேன், பிறருக்கு நான் பரவுனேன், இந்த உலகத்திலே நான் இந்த கல்வியை பரவ செய்தேன் என்று சொல்வான். அதற்கு அல்லாஹ் கூறுவான், நீ ஒரு கல்வி ஞானவன், நீ நல்ல அறிவுள்ளவன் என்று பிறர் கூறுவதற்கு தானே நீ இந்த கல்வியை பயன்படுத்தினாய், நீ பொய் சொல்லாத, நீனும் நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்வான். மூன்றாவதாக ஒரு மனிதனை விசாரிப்பான். நல்ல உடம்பு உள்ள சக்தி உள்ளவனாக ஒரு மனிதனை படைத்திருப்பான். அந்த மனிதர்களை விசாரிப்பான். அப்பொழுது அந்த மனிதர்கள் கூறுவான், யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையிலே போர் செய்தேன், உன்னுடைய பாதையிலே நான் என் வீரத்தை வைத்து போர் செய்தேன், நல்ல வெற்றி அடைந்தேன் என்று கூறுவான். அதற்கு அல்லாஹ் சொல்வான், நீ மாவீரன், நீ பெரிய வீரன் என்று இந்த உலகத்தில் உன்னை சொல்லணும் தானே நீ பண்ண, போடா நரகத்துக்கு அப்படின்னு சொல்லிடுவான் அல்லாஹ். எந்த அளவிற்கு என்று பாருங்கள். நாம் நமக்கு கொடுத்த கல்வி ஞானத்தையும் நம்மளுக்கு கொடுக்குற அறிவையும் நம்மளுக்கு பலத்தையும் நம்மிடத்திலே அல்லாஹ் தந்துள்ள அனைத்தையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நம் உள்ளத்திலே பெருமை ஒருபோதும் வரக்கூடாது. நாம் அந்த அளவிற்கு நாம் கல்வி ஞானத்தையும் மற்ற அனைத்தையும் அல்லாஹ்வின் பக்கமே செலுத்த வேண்டும். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. நம்மளை புகழ்வதற்காக வேண்டி நாம் ஒருபோதும் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மை செய்ய வைக்கின்றான், நாம் அதன் மூலமாக செய்கின்றோம். உதாரணம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் வீண் விளையாட்டு போன்றது இன்றைய காலத்தில் இருக்கின்றது. நாம் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு, அவனை வணங்குவதற்காக வேண்டிதான். ஆனால் வீண் விளையாட்டு போன்ற வீணாக செய்யக்கூடியதை தவிர்க்கப்பட வேண்டும். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸபுர், ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து மேலும் சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகிறானே. எந்த அளவிற்கு என்று பாருங்கள். மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று கூறுகிறானே, அந்த மாதிரி நாம் வீண் விளையாட்டை தவிர்க்க வேண்டும். நல்ல அமல்களை செய்வதற்கு நாம் ஈடுபட வேண்டும். நாம் ஒரு பொறுப்பாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகிறான் 33:70, நான் வானங்களின் பூமியிலும் மலைகளுக்கும் பொறுப்பை நிலைநாட்டினோம், அதை மறுத்தனர், ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான், அவன் நஷ்டத்தில் நான். எவ்வாறு அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நாம் படைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு நாம் அமல் செய்வதுதான் நம்முடைய முழு நோக்கம். அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும் என்றுக்காக தான் நாம் படைத்தான். ஆனால் மற்றவர்கள் அந்த வீண் மற்ற அனைத்து செலவும் செய்கின்றார்களே, அவர்கள் தவிர்த்து கொண்டு நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு செல்வதற்காக இந்த உலகம் ஒரு பரீட்சை மாதிரி தான். என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மளை அதிகமாக சோதிப்பான், மற்ற அனைத்தையும் செய்வான். நாம் அந்த அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் அதை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டிதான். ஒவ்வொரு இதிலையும் நம்ம அல்லாஹ் சோதிக்கும் பொழுது பிற எல்லா இடத்திலும் நாம் அதை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டிதான். இந்த உலகம் மட்டும்தான் இல்லை, நாளை மறுமையிலே பெரிய ஒரு சொர்க்க வாழ்க்கை இருக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே நாம் அமல் செய்து நல்ல நன்மைகளை செய்து இந்த உலகத்திலே நல்ல இபாதத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லலாம்.
ஆகவே கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல அமல்களை செய்து நாளை மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னை ஒன்று கூட செய்வானாக என்று கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.